வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். ரிலீஜியஸ் இன்சானிட்டி, மதக்கிறுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி இருக்கிறது. நம்முடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மத நம்பிக்கை, ஒரு கடவுளை வழிபடுறோம், கோவிலுக்கு போகிறோம், வர்றோம், நமக்கு அது ஒரு பெரிய ஆறுதலை தருது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மத நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நார்மலானது. அப்நார்மல் பிஹேவியரோட மத நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் கடவுள் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக அங்கே போய் நிறைய பேர் கொத்து கொத்தாக சாகிறத பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இந்த மாதிரி தான் சாலக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே ஒரு கிறிஸ்தவ சர்ச் இருக்குது. அங்கே போயிட்டா மனசில் இருக்க கவலையெல்லாம் போயிட்டு வந்தாங்க. திருப்பி வரும்போது, ஐயோ என் செயினை யாரோ அடிச்சிட்டாங்க, களவாண்டுட்டாங்க, அதனால் இப்போ மிகப்பெரிய மனக்கவலையோடு வீடு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஒரு சம்பவம். ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மத கலாச்சாரங்களில் விழாக்கள் எல்லாம் யானைகளை பயன்படுத்துவது. திரிஷூர் கோட்டக்கல் சர்ச் பெருநாளில் கூட ஒரு யானை பயன்படுத்துவதை பார்த்தேன் நான். அந்த மிருகத்துக்கு உண்மையிலேயே பல விஷயங்களும் நம்மளை மாதிரி தெரியாது இல்லையா? வயநாடு நிலச்சரிவில் ஒரு பாட்டியையும் ஒரு பேத்தியையும் எவ்வளோ அழகாக ஒரு யானை நின்று காப்பாற்றுனது அப்படின்லாம் பார்த்தோம். அது உண்மைதான். பட் ஆனால் நாம் அதை என்ன பண்ணுறோம்? அதை கூட்டு வெயிலோட ரோட்டோட இந்த டார் சூட்டோட அலைய விட்டு மேலதாளங்கள் அடித்து அதுக்கு பயங்கரமாக சவுண்டுனுடைய இரிட்டேஷனை கொடுத்து அதை மதம் பிடிக்க வச்சு அது 4 பேரை சாகடிக்கிற அளவுகள் நிலைமைகளை கொண்டு போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாஜரேட்டட் விஷயங்களை நம்ம செய்வதை மனிதன் இவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டாக வளர்ந்த பிற்பாடு தயவு செஞ்சு தவிர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறது மத நம்பிக்கையா மத கிறுக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேஷன்ஸ், நீங்கள் யார் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. நல்ல மத நம்பிக்கை என்ன சொல்லணும் அப்படின்னா, சக மனிதனாலே நேசிக்கவும் அன்பு செய்யவும் சொல்லும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. ஆனால் அதை விட்டுட்டு பயங்கரமான ஒரு எக்ஸாஜரேட்டட் திங்கிங் எல்லாம் இருக்குது, ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான பிஹேவியர் உங்களுக்கு இருக்குது. மதத்துக்காக நான் அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணிடுறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் அதை குளிர்விக்கப்பட வேண்டிய மருந்துகள் தரப்பட வேண்டும். உங்களுக்கு நம்மளுடைய அதிகப்படியான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும்போது மூளையினுடைய எந்த பகுதிகளெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சயின்டிஃபிக்காக பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வென்ட்ரோமீடியல், ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ், பரைட்டல் லோப், டெம்பரல் லோப், இந்த மாதிரிப்பட்ட பகுதிகள் தான் ரொம்ப அதிகமாக சிக்னல்ஸ் கொடுக்குது. நம்முடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்ட சிக்னல்ஸை கொடுக்கக்கூடிய மூளை பகுதிகளாக இருக்குது. இது ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால இதில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மிக மோசமான விஷயங்களை நீங்கள் ஆண்டவருக்கு பேரில் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் ரிலீஜியஸ் இன்சானிட்டின்னு பேர். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது விஷயங்கள் நம்மள இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங் அண்ட் ஹோமியோபதி மெடிசன்ஸ், ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் எல்லாம் பிரெயின் லாக்டோட மெடிசன் இருக்குது. நிறைய பேர் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள்லாம் மாற்றும்படியான விஷயங்கள் எல்லாம் கூட ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது. ஸோ எக்ஸென்ட்ரிக்காக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மத விஷயங்களில் தயவு செஞ்சு மருந்தும் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருப்பதற்கு எப்போதும் என்னுடைய வாழ்த்துக்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி, ஆல்வேஸ்.